Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா கரம் மசாலா பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கரம் மசாலா பண்றதுக்குள்ள எல்லா ஸ்பைசஸையும் நல்ல சூரிய ஒளியில காய வச்சு அதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு சூரிய ஒளியில காய வைக்காம இன்ஸ்டன்ட்டா இந்த பவுடர் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இத ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி இன்ஸ்டன்ட் கரம் மசாலா பவுடர் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். கரம் மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவு முழு மல்லி, 1/4 கப் அளவு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை ஏலக்காய், ஒரு 2 சுருள் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், ஜாதி பத்திரி ஒரு 3, ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு, கருப்பு ஏலக்காய் 2 இருந்து 3, நட்சத்திர சோம்பு 1, அப்புறம் லாஸ்டா ஒரு 2 பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஷாஹி ஜீரா இல்லைன்னா பிரியாணி ஜீரகம்னு கடையில் கிடைக்கும். அந்த ஜீரகம் வேணா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்திருக்க ஸ்பைசஸில் ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் தவிர மீதி எல்லாத்தையும் 1 by 1 போட்டு வறுத்துடலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. மிதமான சூட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம ஃபஸ்ட்டே ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டோம்னா அது கருகிரும். ஸோ இதை ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு அது கூட சேர்த்து வறுத்துடலாம். இதே இதை நீங்கள் அளவு அதிகமாக கிலோ கணக்கில் உங்களுக்கு பொடி பண்ணணும்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் நல்லா வறுத்தாச்சு. நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு சேர்த்து வறுத்துடலாம். நம்ம வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுன அப்புறமா அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால நம்ம எடுத்ததுமே நல்ல ஃபைன் பவுடராக வராது. கொஞ்சம் துருதுருன்னு தான் இருக்கும். ஸோ இந்த பவுடரை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சிடலாம். கொஞ்சம் துருதுருன்னு வர்றதை மட்டும் ஒரு 2-3 தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அகெயின் பவுடர் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கரம் மசாலா பவுடர் ரெடி பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ இது நல்லா ஆறுன அப்புறமா அது காற்று போகாத ஏதாவது ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சு நீங்கள் எப்போவது குருமா பண்ணும்போதோ இல்லை பிரியாணி பண்ணும்போதோ இல்லை ஏதாவது நான்வெஜ் ரெசிபீஸ் பண்ணும்போதோ உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கரம் மசாலா பவுடரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.